மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறிய வள்ளுவர் பெருந்தகை இயற்றிய வான்புகழ் கொண்ட திருக்குறளை பற்றி காண்போம். இந்த திருக்குறள் வாழ்வியல் இலக்கியம் என்றே அழைக்கப்படுகிறது. வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை வகுத்து கூறியது திருக்குறள். திருக்குறள் திரு கூட்டல் குறள், திரு கூட்டல் குறள், மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல். அதனால் திருக்குறள் என்ற பெயர் பெற்றது. இது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னென்ன அப்படின்னா, நாலடி நான்மணி நான் 40 ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பன கைநிலைய வாங்கு கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 14 மேல் கணக்கு 10 பாட்டும் 8 தொகையும், 14 கீழ்கணக்கு 4 அடியார் 4 மணி கடிகை இன்னா 40 இனியவை 40 அப்படின்னு சொல்லி மொத்தம் 18 நூல்களை கொண்டது இந்த 14 கீழ்கணக்கு. அதில் அறநூல்களை எடுத்து கூறக்கூடிய முதன்மை பேறு பெற்றது திருக்குறள். இந்த 18 நூல்களையும் தொகுப்பித்தவர் பற்றி நமக்கு எந்த ஒரு தகவலும் கிடையாது. இந்த திருக்குறள் என்னது, 2 அடி மட்டுமே கொண்டது. இதை அடையெடுத்த கருவி ஆகுபெயர் என்று கூறுவர். இது உலக மக்களுக்கு பொதுவானது. அதனால் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாழ்க்கைக்கு தேவையான அற கருத்துக்களை கூறுவதால் அற இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழர் திருமறை என்றும் அழைக்கப்படுகிறது. மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் இந்த திருக்குறள். இது ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய நிறைய மொழிகளில் மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர், ஜெர்மன் மொழியில் கிரால், ஆங்கிலத்தில் ஜியு போப், பிரெஞ்சு மொழியில் ஏரியல் அப்படின்னு நிறைய பேர் நிறைய மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெருமை பெற்றது இந்த திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4 2 சொல்லுக்குருதி என்ற பழகு தமிழ் சொல்லருமை 4 2 என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கிறது. திருவள்ளுவர் இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். இவருடைய காலத்தை நம்மளால் அறுதியிட்டு கூற முடியாது. இவருக்கு வேறு பெயர்கள் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவன் என்ற வேறு பெயர்கள்லாம் இருக்கிறது. இவர் செய்த தொழிலின் காரணமாக வள்ளுவர் என்ற பெயர் பெற்றார் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. எதையும் நம்மளால் சரிவர வகுத்து கூறுவதற்கு இல்லை. இந்த திருக்குறளில் மொத்தம் 1330 குறள் இருக்குது. 133 அதிகாரங்களை கொண்டது. 3 பிரிவுகள், பால் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பால்களை உடையது. அறம், பொருள், இன்பம். அறத்தில் மொத்தம் 38 அதிகாரங்களை கொண்டது. அதிகாரத்துக்கு 10 குறள்கள் வீதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பொருளில் 70, இன்பத்தில் 25 அதிகாரத்தை கொண்டது. திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுகிறது. இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்ததால் அவ்வாறு போற்றப்பட்டது. இது 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். இது 1330 குறட்பாக்களை கொண்டதுன்னு சொன்னோம். இது உலக பொதுமறை, பொய்யாமொழி. எப்படி திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் நிறைய இருக்கோ அதே போல் திருக்குறளுக்கும் உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இது அனைத்தும் குறள் வெண்பாக்களால் ஆனது. வெண்பானா உங்களுக்கு தெரியும், ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் 4 சீராய் இருந்தால் அது வெண்பா. இதில் 2 அடி இருப்பதனால இது குறள் வெண்பா. பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த நூலுக்கு 10 பேருக்கு மேலே உரை எழுதியிருக்காங்க. ஆனால் சிறந்த உரை
யாரோட இது அப்படின்னு பார்த்தோம்னா பரிமேலழகர் உரை தான். சரியா? யார் யார் 10 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமழையார், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், வள்ளுவர், நூற்கு எல்லை உரை செய்தார் இவர் அப்படின்னு ஒரு பழங்காலத்து நூற்பா கூறுகிறது. இதை முதலில் பதிப்பித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் பதிப்பிச்சிருக்காரு. அவர் எப்போ பதிப்பிச்சார் அப்படின்னா ஆண்டு பார்த்தோம்னா 1812. பதிப்பித்தவர் யாருன்னா ஞானப்பிரகாசம். சரியா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் திருக்குறளை போற்றி புகழ்ந்திருக்காரு. திருவள்ளுவரையும் போற்றியுள்ளார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் அப்படின்னு இந்த உலகம் வந்துட்டு திருவள்ளுவரை பெற்றதால் பெருமை அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பெருமை சாற்றியுள்ளார். சரியா? இந்த திருக்குறளை போற்றி பாடும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருவள்ளுவ மாலை. இதில் 55 நூற்பாக்களை கொண்டது. 53 புலவர்களால் பாடப்பட்டுள்ளது. சரியா? அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர் தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாவலர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். சரியா? இவரை பற்றி எந்த ஒரு தகவலும் நமக்கு தெரியல. இவருடைய காலம் கிமு 31 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அதை வைத்து தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. அதாவது இப்போ நடக்கக்கூடிய வருடத்தையும் அந்த கிமுயும் சேர்த்து தான் என்ன சொல்லப்படுறாங்க, திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. இது ரெண்டையும் சேர்த்தனா தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? அப்போ இப்போது திருவள்ளுவர் ஆண்டு என்னென்னா 2051. சரியா? திருக்குறளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ளது. இவரை நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் நம்ம பால் பார்த்தோம் இல்லையா, அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு அதிகாரம் வந்துட்டு 38 அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அதில் இயல் அப்படின்னு தனியாக பிரிச்சிருக்காங்க. அதில் அறத்தில் வந்துட்டு 4 இயல்: பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல். அதுக்கப்புறம் பொருளில் வந்து பார்த்தோம்னா 3 இயல் இருக்கிறது. அதில் அரசியல், அமைச்சு, ஒளிபியல். சரியா? இன்பத்தில் வந்துட்டு 25 அதிகாரம், 2 இயல்: களவியல், கற்பியல். பாயிர இயலில் 4, இல்லறவியலில் 20, துறவர இயலில் 13, ஊழியலில் பார்த்தோன்னா 1 தான். சரியா? அதே மாதிரி அரசியலில் 25, அமைச்சியலில் 32, ஒளிபியலில் 13, களவியலில் 7, கற்பியலில் 18. அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மதிப்பெண்ணுக்கு வரும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அதாவது இந்த திருக்குறளை நம்ம படித்தோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறநெறிகளையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை நம்ம கடைபிடிக்கவும் செய்ய வேண்டும். சரியா? முன்னெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரே அதிகாரத்துலேருந்து 10 குறள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒரு 2 குறள்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 26 குறள் இருக்கிறது. நம்ம இன்றைக்கி அதில் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? முதல் வந்துட்டு அடக்கம் உடைமை. அதாவது நம்ம ஐம்புலன்களையும் எப்பயுமே அடக்கி வைத்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும். அதை பற்றி தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடக்கமுடைமை அப்படின்னா என்ன அப்படின்னு இங்கே ஒரு 3 குறள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். சரியா? நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரிது. யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரிது. நிலையின் தன்னுடைய நிலையில் இருந்து திரியாது மாற்றம் அடையாமல் அடங்கி வாழக்கூடியனுடைய அந்த தோற்றம் உயர்வானது. தோற்றம்னா இங்கே என்னது? உயர்வு. மழையை விட பெரியது.
மலை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? உயரமான குன்றுகளால் அடங்கிய பகுதி தான் மலை. அந்த மலையை காட்டிலும் மான அப்படின்னா உயரமானது, பெரியது, மிகவும் பெரியது. மான அப்படின்னா மிகவும், சரியா? அந்த மலையை காட்டிலும் மிகவும் பெரியது. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம். தன்னுடைய நிலை, தனக்கு வந்துட்டு என்ன தெரியும், அதுக்கப்புறம் தன்னுடைய நிலை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து மாறுபடாமல் வாழக்கூடியவனுடைய அந்த உயர்வானது, அவனுடைய மதிப்பானது இந்த மலையை காட்டிலும் பெரியது, சரியா? நேர்வழி மாறாமல் அடக்கமாக இருப்பவனின் உயர்வு. எப்பயுமே உண்மை நெறிக்கு புறம்பாக நடக்காமல் உண்மை வழியில், நேர்மை வழியில் நடந்து கொண்டு வாழக்கூடியவனுடைய உயர்வானது மலையை விட மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது, யாகாவார் ஆயினும் நாகாக்க. யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், சரியா, என்ன பண்ணும்? யாகாவார் ஆயினும், யாராக இருந்தாலும், நாகாக்க, தன்னுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உறுப்புகளுள் ஒன்றான நாவை காத்து கொள்ள வேண்டும். காவாக்கால். காவாக்கால் அப்படின்னா நம்ம காக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, சரியா? சோகாப்பர். சோகாப்பர் அப்படின்னா என்னது? துன்புறுவர். சோகாப்பர்னா என்னது? துன்புறுவர். சொல்லிழுக்குப்பட்டு. சொல்னா என்னது? பிழையான சொற்களை நம்ம பேசி துன்பப்படுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது யாராயிருந்தாலும் சரி, எதை காக்கா விட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? தன்னுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். அப்படி காக்க தவறினால் நம்ம பேசக்கூடிய சொற்களில் சொல் குற்றம் ஏற்பட்டு துன்பப்படுவோம், சரியா? அதுதான் இந்த குறளுக்கு விளக்கமாக கொடுத்துருக்காங்க. யாராயிருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு நம்ம 5 உறுப்பு சொல்லுவோம் இல்லையா? அந்த 5 உறுப்புகளுள் ஒன்றான நாக்கை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாதுகாத்துனா என்னது? தேவையில்லாமல் சொற்களை பேசக்கூடாது. தேவையான இடத்துல தேவையான சொற்களை மட்டும் உச்சரிக்க வேண்டும். அப்படி பேசலை அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னது? சொற்குற்றம் ஏற்பட்டு நம்ம துன்பத்திற்கு ஆட்கொள்ளப்படுவோம். அதனால் யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் அதாவது நெருப்பு, நெருப்பை கொண்டு சுட்ட உண்டாக்கிய புண்ணானது உள்ளாரும், அப்படியே கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும்? ஆறி போயிடும். ஆறாது. எது ஆறாது? நாவினால் சுட்டவடு. தீய சொற்களால் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அது எப்பையும் ஆறாமல் தழும்பு. வடுனா என்னது? தழும்பு. தழும்பாக அப்படியே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீயினால் உண்டாகிய புண் ஆறி போயிடும், கொஞ்ச நாள் கழித்து ஆறி போயிடும். ஆனால் தீய சொற்களால் நம்ம பேசின அந்த சொற்கள் வந்துட்டு எப்பயுமே ஆறாமல் அப்படியே வடுவாக நின்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த குறளோட விளக்கம். அதாவது, நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு மலையின் உயர்வை காட்டிலும் மிகவும் பெரியது அப்படின்னு முதல் குறளுக்கு விளக்கமும். அடுத்தது, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அப்படி காக்க தவறினால் சொற்குற்றம் ஏற்பட்டு துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண்ணால் உடலில் வடு உண்டானாலும் அது கொஞ்ச நாளில் என்ன ஆயிரும்? ஆறிவிடும். ஆனால் நாவினால் சுட்ட புண்ணால் உடலின் புறத்தை வடு உண்டாகி அது என்னைக்குமே ஆறாமல் நிலைத்து நிற்கும். இதுதான் என்னது? 3 குறள், அதாவது அடக்கமுடைமையோட 3 குறளோட விளக்கம். அடுத்தது, ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல் அப்படின்னா ஊராருக்கு உதவுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்தல். அதுதான் என்னது? ஒப்புரவு அறிதல். இதில் ஒரு 3 குறள் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின்.
அதாவது தாளாற்றி தந்த பொருளெல்லாம். தாளாற்றி அப்படின்னா விடாமுயற்சியால். தாளாற்றி அப்படின்னா என்னது? விடாமுயற்சியால் வந்த பொருளெல்லாம். அதாவது விடாமுயற்சி செய்து நம்ம ஈட்டிய பொருள், தந்த பொருள்னா என்னது? ஈட்டிய பொருளெல்லாம் தக்காருக்கு தகுதி உடையவருக்கு வேளாண்மை. வேளாண்மைனா இங்கே என்னது? உதவி செய்தல் பொருட்டு, செய்வதற்காகவே. சரியா? நம்ம விடாமுயற்சியால் ஈட்டிய பொருளெல்லாம் யாருக்கு கொடுப்போம்? தக்காருக்கு தகுதி உடையவருக்கு, நல்ல நேர்மையான வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படுதுன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு, ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னது பயன்படும்? உதவி செய்ய அந்த பொருள் பயன்படும். விடாமுயற்சியால் நம்ம ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறோம்னா அந்த பொருள் யாருக்கு பயன்படும்? தகுதி உடையவருக்கு. சரியா? அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொருள் பயன்படும். வேளாண்மை அப்படின்னா இங்கே என்னது? உதவி. சரியா? அடுத்தது ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தறிவான் அப்படின்னா உலக நடைமுறையோடு ஒத்து போவான். உலக நடைமுறையோடு ஒத்து போகக்கூடியவன் உயிர் வாழ்வான், உயிர் வாழக்கூடியவன். சரியா? மற்றையான் மற்றவன் எல்லாம் செத்தாருள் வைக்கப்படும், இறந்தவர்களுக்கு சமமாக கருதப்படுவான். சரியா? என்னது? உலக நடைமுறையை அறிந்து ஒத்து வாழ வேண்டும். அப்படி வாழாமல் ஒருத்தன் இருந்தானா அவன் இருந்தாலும் இறந்ததற்கு சமம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. சரியா? அதுதான் இந்த குறளுடைய விளக்கம். ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவனே உயிர் வாழ்பவன், மற்றவன் செத்தவர்களுள் ஒருவனாக கருதப்படுவான். சரியா? அவன் வாழ்ந்தாலும் சரி அவன் செத்தவனாகவே கருதப்படுவான். அடுத்தது மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம், அதாவது பெருந்தகையால், அதாவது சான்றோர்கள், சிறந்த சான்றோரிடத்தில் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக, மருந்தாகி அப்படின்னா எல்லா மருந்தாக, எது அப்படின்னா தன்னுடைய எல்லா உறுப்புகளையும் மருந்தாக கொண்ட மரத்தை போன்றது. எது? செல்வம். சான்றோரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம். சான்றோரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் என்ன பண்ணும்? மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடியது. சரியா? அது எதை போன்றது அப்படின்னு கேட்டோம்னா மருந்தாகி தப்பா மரத்தற்றால், அதாவது ஒரு மரமானது அதனிடம் உள்ள அனைத்து உறுப்புகளையும், தப்பா அப்படின்னா தப்பாமல், தப்பாது, தப்பாத, சரியா, அனைத்து உறுப்புகளையும் மருந்தாக பயன்படுத்தக்கூடியது. உதாரணமாக வேப்ப மரம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, அதனுடைய இலை, அதனுடைய பட்டை, அதனுடைய பழம், அதனுடைய விதை எல்லாமே என்னவா பயன்படும்? மருந்தாக பயன்படும். சரியா? மற்றவர்களுக்கு தான் அது மருந்தாக பயன்படக்கூடியது. அதுபோல பெருந்தகையாளன் அப்படின்னா யாருன்னா சிறந்த சான்றோர். சரியா? அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது மற்ற அனைவருக்குமே பயன்படும். அது எதை போன்றது அப்படின்னா ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மரத்தை போன்றது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனி, காய், பூ, இலை, பட்டை, தண்டு எல்லாமே மற்றவர்களுக்கு பயன்படும். அதுபோல பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வமானது மற்றவர்களுக்கு பயன்படும் அப்படின்னு இந்த குறளோட விளக்கம் சொல்லப்படுகிறது. அதான் பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. சரியா? அதனிடம் உள்ள அனைத்து உறுப்புகளையும் மற்றவர்களுக்கு மருந்தாக தரும். அதுபோல சிறந்த தன்மை கொண்ட செல்வந்தர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வார். அதுதான் இந்த குறளோட விளக்கம். சரியா? பார்க்கனே தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள்களெல்லாம் தகுதியானவருக்கு உதவி செய்தற்கு ஆகும். ஒத்த அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அதாவது உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவனே உயிர் வாழக்கூடியவன், மற்றவனெல்லாம் செத்தவர்களுள் ஒருவனாகவே கருதப்படுவான். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின்.
பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. இதில் ஓமையணி இருக்குது. அடுத்தது புகழ். புகழ்னா என்னது? பெருமை அடைதல். புகழ்னா என்னது? பெருமை அடைதல். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வர் இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். அதாவது என்னன்னு பாருங்க. ஒன்றா உலகத்து உயர்ந்த. ஒன்றா உலகத்து உயர்ந்த அப்படின்னா இணையற்ற. உலகத்தில் உயர்ந்த எப்படின்னா உயர்ந்தவே தான். புகழை போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக என்னது எதுவுமே இல்லை. ஒன்றாக உலகத்தில் உயர்ந்த அப்படின்னா இங்கே என்ன பொருள்? அது ஒன்றா அப்படின்னா ஒப்பற்ற. உலகத்தில் இந்த உலகத்தில் உயர்ந்தது எது அப்படின்னா உயர்ந்ததுன்னா என்னது? உயர்ந்தன்னா உயர்ந்தது தான். சரியா? உயர்ந்தது எதுன்னு கேட்டோம்னா புகழ் அல்லாமல் புகழ் இல்லாமல் பெருமை அல்லாமல் அல்லாமல் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்றாது அப்படின்னா அழியாது. நிற்பதொன்று நிற்பது இல். நிற்கக்கூடியது வேற எதுவுமே கிடையாது. அப்போ நிலையானது எது? புகழ் மட்டும்தான். இந்த ஒப்பற்ற உயர்ந்த உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடியது புகழ் மட்டும்தான். மற்றது எல்லாமே அழியக்கூடியது அப்படின்னு இந்த குறளுக்கு விளக்கம் கூறுகிறாங்க. என்னது? ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். இந்த இணையற்ற உயர்ந்த புகழை போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து இருப்பது வேறொன்றும் இல்லை. இந்த உயர்ந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் பொருள் வச்சுக்கலாம். சரியா? இந்த உயர்ந்த உலகத்தில் இந்த உலகம் வந்துட்டு மிகவும் உயர்வானது. உயரனா ஹைட்டு கிடையாது. சரியா? ஒரு நிலைத்த புகழை உடையது. இந்த நிலைத்த உலகத்தில் நிலையானது எது அப்படின்னு கேட்டோம்னா புகழ் மட்டும்தான். சரியா? மற்றது எல்லாமே அழியக்கூடியது. அது வந்துட்டு செல்வமாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. சரியா? இதெல்லாமே அழிந்துவிடும். ஆனால் ஒருவருடைய புகழ் மட்டும் எப்பயுமே நிலைத்து நிற்கும். இப்போ கண்ணதாசன் இருந்துட்டாரு, அப்துல் கலாம் இருந்துட்டாரு, எம்ஜிஆர் இருந்துட்டாரு, காந்தி இருந்துட்டாரு. அவங்க எல்லாமே நிலையாமை காரணமாக இறந்து விட்டார்கள். ஆனால் நிலைத்து நிற்கக்கூடியது எது? அவர்களுடைய புகழ். அவரை பற்றி நம்ம இன்றளவும் பேசுகிறோம் என்றால் அவர் செய்த அந்த பெருமை. சரியா? அதனால தான் அவங்கள பற்றி நம்ம இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ காந்தி வாழ்ந்த காலத்தில், அப்துல் கலாம் வாழ்ந்த காலத்தில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோமோ? கண்டிப்பாக கிடையாது. அவங்க எந்த ஒரு புகழுக்குரிய செயலையும் செய்யவில்லை. இவர்கள் வந்துட்டு புகழுக்குரிய செயல் செய்ததால் மட்டும்தான் இன்றளவும் நம்ம இவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஒப்பற்ற உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடியது எது? புகழ் மட்டும்தான். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறோம். அதுதான் இங்கே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இணையற்ற இந்த உயர்ந்த உலகத்தில் நிலையானது எது அப்படின்னா புகழ். மற்றது எல்லாமே அழியக்கூடியது. சரியா? தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நம்ம தோன்றணும் அப்படின்னா சிறந்த பண்பு எதுனா புகழ். அந்த புகழோடு தோன்ற வேண்டும். அஃதில்லார் அப்படி இல்லைன்னா தோன்றலின் நம்ம தோன்றலின் அது தோன்றாமல் இருப்பதே நல்லது. நீ தோன்றவே வேண்டாம், நீ பிறக்கவே வேண்டாம். நம்ம பிறந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சாதனை செய்து புகழை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம பிறந்து இருக்காமையே நன்று. சரியா? பிறக்காமல் இருப்பதே நன்று. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக. நீ பிறந்துட்ட, அப்போ ஏதாவது ஒரு செயலை செய்து புகழை தேடிக்கொள். அப்படி இல்லை அப்படின்னா நீ பிறந்ததுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. அப்போ நீ தோன்றாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தோன்றினால் புகழ்தரும் பண்புகளுடன் தோன்றுக, இல்லையெனில் தோன்றாமல் இருப்பது நன்று. அடுத்தது வசை ஒழிய வாழ்வாரே வாழ்பவர். அதாவது இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். வசை ஒழிய, வசைனா பழி இல்லாமல், ஒழிய அப்படின்னா ஒளிந்து போக, பழிச்சொல் ஒளிந்து போக வாழக்கூடியவரே வாழக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவர்கள் வாழ்வதற்கு தகுதியானவர். இசை ஒழிய, இசைனா இங்கே என்னது?
புகழ். அந்த புகழ் ஒழிய, ஒழிந்து போக. இங்கே ஒழிந்து போகனா என்னது? அழிந்து போக. வாழக்கூடியவர்கள் வாழ தகுதி அற்றவர். சரியா? அப்போ வாழ தகுதியுடையவர் யாரு? புகழோடு எந்த ஒரு பழிச்சொல்லும் இல்லாமல் வாழக்கூடியவர் வாழ தகுதியுடையவர். புகழ் இல்லாமல் பழிச்சொல்லோடு வாழக்கூடியவர் வாழ தகுதியற்றவர். அதுதான் இந்த குறளோட விளக்கம். சரியா? ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். இணையற்ற உயர்ந்த புகழைப் போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. மற்றது எல்லாமே அழியக்கூடியது தான். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நம்ம தோன்றினால் புகழ் தரும் பண்புகளோடு தோன்ற வேண்டும். சரியா? அப்படி இல்லைனா தோன்றாமல் இருப்பதே நல்லது. வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். பழி இல்லாமல் வாழக்கூடியவரே வாழக்கூடியவர். சரியா? அப்படி இல்லாமல் புகழில்லாமல் வாழ்பவர் வாழ தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்ணே, இப்போ உங்களுக்கு 2 அணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வேற்றுமை அணி, இன்னொன்று உவமை அணி. சரியா? வேற்றுமை அணி அப்படின்னா என்ன குறள் கொடுத்துருக்காங்கன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வேற்றுமை அணி என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல குறள், இந்த குறளில் 2 கருத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த 2 கருத்தையும் முதல்ல ஒப்புமைப்படுத்திக்கிட்டாங்க. பின்னாடி அவற்றிலிருந்து ஒன்றை வேற்றுமைப்படுத்தி காட்டியிருக்காங்க. அதனால தான் இது வேற்றுமை அணி. என்ன அப்படின்னா, முதல்ல தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. ரெண்டுமே என்னது? சுடக்கூடியது தான். ஆனால் புண்ணானது ஆறிவிடும், அந்த சொல்லானது ஆறாது. ரெண்டுமே சுடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆறிடும், அது ஆறாது அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தியிருக்காங்க. அதனால் இதில் வேற்றுமை அணி வந்துள்ளது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த குறட்பாவில் முதல்ல நீங்கள் எப்படி எழுதணும்னா, குறள் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். அணி இலக்கணம்னு போட்டு முதல் 2 பொருள்களுக்கும் உள்ள ஒப்புமையை கூறிவிட்டு பின்னர் அவற்றை வேறுபடுத்தி கூறுவது வேற்றுமை அணி எனப்படும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். சரியா? பாருங்கள், அணி இலக்கணம் இன்னொரு முறை சொல்கிறேன். முதல் 2 பொருள்களுக்கும் உள்ள ஒப்புமையை கூறிவிட்டு பின்னர் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். சரியா? அடுத்தது பொருள். தீயினால் சுட்ட புண் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும். தீயினால் ஒன்று சுடுறோம் அப்படின்னா, அதுதான் இங்கே இருக்கிற அந்த முதல் வரியை கூட நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். தீயினால் சுட்ட புண் வடு உண்டாகும், ஆனால் உள்ளாரையே அப்புறம் ஆறிவிடும். அடுத்தது, நாவினால் சுட்ட புண் உடலின் புறத்தே வடு உண்டாகாவிட்டாலும் உள்ளே ஆறாது. வெளியில் எந்த ஒரு வடு, ஒரு தழும்பும் உண்டாகாது. நம்ம நாவினால் தீய சொற்களை பேசுகிறோம் இல்லையா, அப்போ நம்ம உடலில் தழும்புலாம் எதுவும் வராது. அந்த தீயினால் நம்ம உடம்புல எங்கேயாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு தழும்பு வடு ஏற்படும். ஆனால் அது எந்த ஒரு துன்பத்தையும் நமக்கு தராது. புண்ணாறி போயிடுச்சுன்னா அது சரியாக போயிடும். ஆனால் அந்த சொல்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம உடம்புல எந்த ஒரு தழும்பும் ஏற்படாது. ஆனால் உள்ளுக்குள்ளார அது எப்பயுமே ஒரு ஆறாத துன்பமாகவே இருக்கும். சரியா? அதுதான் என்னுடைய விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போ அணி பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் தீயினால் சுட்டதையும் நாவினால் சுட்டதையும் புண் என்று கூறிவிட்டு பின்னர் தீயினால் சுட்டது உள்ளே ஆறிவிடும், நாவினால் சுட்டது வடுவாகி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று வேறுபடுத்தி கூறியிருப்பதால் இக்குறள் வேற்றுமை அணிக்கு பொருத்தமாயிற்று அப்படின்னு நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ முதல்ல என்ன பண்ணுவீங்க, அணி பொருத்தம் அப்படின்னு எழுதிட்டு பொருள் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் இந்த குறளோட விளக்கத்தை அப்படியே எழுதிக்கோங்க. அணி பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் தீயினால் சுட்டதையும் நாவினால் சுட்டதையும் புண் என்று கூறிவிட்டு பின்னர் தீயினால் சுட்டது உள்ளே ஆறிவிடும், நாவினால் சுட்டது வடுவாகி விடும் அப்படின்னு எழுதணும். சரியா? என்று வேறுபடுத்தி கூறியிருப்பதால் இக்குறள் வேற்றுமை அணிக்கு பொருத்தமாயிற்று அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா? அதுதான் இந்த வேற்றுமை அணியோட விளக்கம். என்ன சொன்னாங்க?
ரெண்டு பொருளை முதல்ல ஒற்றுமைப்படுத்தி கூறிவிட்டு பின்னர் வந்துட்டு வேறுபடுத்தி கூறுவது வேற்றுமை அணி. அடுத்தது ஓமை அணி. ஓமை அணின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓமை அணின்னா என்னது? ஓமைக்கும் ஓமயத்திற்கும் இடையில் ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி. ஓமை ஓமேயம் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஓமைனா நம்ம ஓமையாக ஒரு பொருளை சொல்கிறது, ஓமேயம்னா நம்ம ஓமைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு பொருள். சரியா? அதாவது நம்ம ஒரு பொருளை சொல்கிறோம் இல்லையா, அது ஓமேயம். அதைவிட வேறொரு பொருள், சிறந்த பொருள் சொல்கிறோம் இல்லையா, அது ஓமை. இப்போ உதாரணமாக முத்துப்பல் அப்படின்னு இருக்கா. பல் என்பது உவமேயம், முத்து என்பது ஓமை. சரியா? பல் வந்துட்டு நம்மளுடைய பல். சரியா? அது நம்ம எடுத்துக்கொண்ட பொருள். அதை விட சிறந்த பொருள் எது? முத்து. அது ஓமை. சரியா? அதுதான் ஓமை. ஓமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓமைனா என்னது? அந்த ஓமைக்கப்படும் பொருள். ஓமைக்கும் ஓமயத்திற்கும் இடையில் ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி. இங்கே வந்துட்டு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓமை எது அப்படின்னா மருந்தாகி தப்பா மரம். என்னது ஓமை? என்னது? மருந்தாகி தப்பா மரம். சரியா? அதுதான் ஓமை. சரியா? அடுத்தது உவமேயம் எது அப்படின்னா செல்வம் பெருந்தகையான் கண்படின். இது உவமேயம். ஓம உருபு எது தெரியுமா? இங்கே இருக்கு இல்லையா, மரத்தற்றால், அந்த அற்று. சரியா? தற்று அப்படின்னு சொல்லலாம். சரியா? அந்த தற்று என்பது தான் ஓம உருபு. இந்த இடத்துல என்ன பொருளை தரக்கூடியது? இந்த தற்று போன்ற அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. ஓம உருபு என்னது? போல, போன்ற, போன்று, புறைய, மான, ஒப்ப, கடுப்ப, இன்ன, அன்ன, ஒக்கு, இதெல்லாம் வந்துட்டு ஓம உருபு. இங்கே வந்துட்டு தற்று அப்படிங்கிறது ஓம உருபு. தற்று என்னது? ஓம உருபு. மருந்து மரம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தருவதை போன்று பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வமானது அனைவருக்கும் பயன்படும். இதுதான் பொருள். இந்த திருக்குறளோட விளக்கத்தை நீங்கள் அப்படியே பொருளில் எழுதிக்கலாம். அணி பொருத்தம். போன்று என்று பொருள்படும் தற்று என்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது வந்துட்டு ஓமை அணி பயின்றுள்ள குறட்பா ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? இப்போ என்ன இதில் வரணும்? ஓமை வரணும், ஓமேயம் வரணும், ஓம உருபு வெளிப்படையாக வரணும். சரியா? அதுக்கப்புறம் பொருள், குறளோட பொருள் அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் அணி பொருத்தம். ஏன் வந்துட்டு இந்த குறளுக்கு ஓமை அணி வந்துள்ளது அப்படிங்கிறது எழுதுறது தான் அணி பொருத்தம். சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 9 குறள் பார்த்துருக்கோம். என்னதுன்னா அடக்கமுடைமை, அதுக்கப்புறம் ஒப்புரவு அறிதல், அதுக்கு அடுத்தது புகழ். சரியா? இந்த குறளை படிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த குறள்களின் வழி பின்பற்றியும் வாழ கற்றுக்கொள்வோம். சரியா? நன்றி குழந்தைகளே.